நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, குறிப்பா இந்த பகுதி இந்தியாவில் வரும்பொழுது, அண்ணாமலை நீங்க தமிழனா இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. இது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிளிக்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர் யூ தமிழியன், ஆர் யூ இந்தியன் அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ, என்னோட அம்மா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்ததே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. என்னுடைய பாரம்பரியம் எல்லாமே. அப்பா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வெளியே சின்ன வயசுல வந்துட்டு போயிருக்கிறாங்க. அங்கேயே ஆண்டு காலமாக இருந்து விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம். எனக்கு முதல் வாய்ப்பு தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்து லக்னோவில் படிக்கிறதுக்கு, அதன் பிறகு டெல்லியில் இருப்பதற்கு, ஹைதராபாத்தில் 2 ஆண்டு காலம் ட்ரைனிங்ல இருப்பதற்கு, அதன் பிறகு கர்நாடகாவில் 8-9 ஆண்டு காலம் IPS அதிகாரியாக பணி செய்வதற்கு. ஸோ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டுகள் சுற்றிவிட்டேன். அதனால நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன், ஒரு பாரம்பரிய தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். அது இந்த கான்ஃபிளிக்ட் சில பேருக்கு ஒரு எட்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஆச்சு. தமிழ்நாட்டினுடைய அரசியலும் கூட ஒரு பெருமை மிகுந்த தமிழனா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு இந்தியன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு ஒரு பெருமை மிகுந்த தமிழனாகத்தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். அப்படித்தான் இந்த இயக்கத்திலும் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் உங்களோடு பயணம் செய்யணும். தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் கூட முன்னிறுத்தி சசமில்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் எல்லோரும் கொண்டு போகணும். எத்தனையோ பிரச்சனை. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியா போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியா போகணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு JP நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியா போகணும், அதே போலதான் லோக்சபா தனியா போகணும். ஏதோ தனிப்பட்ட முறையில் எனக்கும் இன்னொரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழர் அடையாளத்தோடு களத்தில் இருந்தால் மட்டும்தான் அது தமிழர் நலத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக இந்திய அடையாளத்தோடு இருக்க முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான். டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை கத்தி கூச்சல் போடாம அதை பொறுமையாக ஒரு இடத்திற்கும் சென்று நம்முடைய கட்சி அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட, ஏன் மேகதாத்து அணையில இன்னைக்கு கர்நாடகாவில் எப்படி DK சிவகுமார் அவர்கள் சொல்றாங்களோ, அன்னைக்கு நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று சொன்ன பொழுது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகால ஆட்சியில் இருந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு எதிர்த்து நாம உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல இருந்தோம். எப்பொழுதும் எந்த உரிமையும் விட்டுக் கொடுக்கல. அதே நேரத்தில் அந்த கான்ஃபிளிக்ட பொறுத்த வரைக்கும் கத்தி கூச்சல் போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பொறுமையாக பாந்தவியமா பேசி நம்ம உரிமையை விட்டுக் கொடுக்காம செயலாற்ற முடியும் என்பதை ஒரு நாளும் கூட எனக்கு கிடைத்த பொறுப்புகள்ல உங்களுக்கு நான் அதை காட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனா ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளா நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புறேன். அதனால நீங்க நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தேன். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போறோங்க? அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழச பேசிட்டோங்க, இருந்ததை பேசிட்டோம். அடுத்து